இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடலுறவில் உச்சகட்டம் என்பது என்ன? உச்சகட்டம் என்பது ஆண்களுக்கு விந்து வெளிப்படுவது, பெண்களுக்கு கருப்பை வாயில் சுருக்கம் ஏற்படுவது, அத்துடன் இருவருக்கும் ஓர் உன்னதமான உணர்வு ஏற்படுவது ஆகியவே உச்சகட்டம் என்று பொதுவான கருத்து உள்ளது. உச்சகட்டம் அடைந்த பெண்களிடம் கருப்பை வாய் சுருக்கம், உன்னதமான உணர்வு உள்ளிட்டவை பற்றிய கேள்விகளுடன் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் எனும் இரு பாலியல் நடத்தை குறித்த ஆய்வாளர்கள் விரிவான ஆய்வுகள் நடத்தினார்கள். இந்த ஆய்வில் பங்கேற்ற 1/3 பங்கு பெண்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதேபோல ஆண்களை எடுத்துக்கொண்டால் விந்து வெளியேறுவதுதான் உச்சகட்டம் என்று கூறப்பட்டாலும் விந்து வெளியேறாமலேயே உச்சகட்டம் அடையும் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றும் பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன. தங்களுடன் உடலுறவில் ஈடுபடுபவர் உச்சகட்டம் அடைந்து விட்டார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? விந்து வெளியேறிவிட்டால் ஆண்கள் உச்சகட்டம் அடைந்து விட்டதாக பொதுவாக உணர முடியும். ஆனால் பெண்கள் உச்சகட்டம் அடைந்து விட்டனரா என்பது பல நேரங்களில் தெளிவாக தெரிவதில்லை. வாழ்நாள் முழுவதுமே சுமார் 10% பெண்கள் தான் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று இது பற்றி நடத்தப்பட்ட பல ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. சுமார் 30 ஆண்டுகளாக தம்பதிகளாக இருந்தவர்கள் கூட உச்சகட்டம் என்ன என்பதை தெரியாமல் பாலியல் உறவை அனுபவித்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை பலருக்கு உச்சகட்டம் அடைவதற்கு முன்பே உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து உச்சகட்டத்தை அடைய முடியாமல் போகிறது. பல பெண்கள் உச்சகட்டம் என்பது மன ரீதியிலானது என்றே ஆய்வுகளில் கூறுகிறார்கள். இளம் வயதில் மனதளவில் ஏற்படும் பாதிப்புகள், பாலியல் கொடுமைகள் போன்றவற்றால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உச்சகட்டம் அடைவதில் குறைபாடு ஏற்படுகிறது. உடல் சோர்வு, உடல் ரீதியான எல்லா வகையான நோய்கள் போன்றவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உச்சகட்டம் அடைவதற்கு தடையாக இருக்கும். மனக்குழப்பம், பதட்டம் போன்ற மனோவியாதிகளும் உச்சகட்டம் அடைவதற்கு தடையை ஏற்படுத்தும். இவை தவிர சில மருந்துகள் உச்சகட்டம் அடைவதை தூண்டுவதற்கு தடையாக இருக்கும். பல தருணங்களில் தம்பதிகளுக்கு இடையே சரியான புரிதல் இல்லாமலும் இணக்கம் இல்லாமலும் இருந்தாலும் கூட உச்சகட்டம் அடைவதில் சிக்கல் ஏற்படும். சரி, உடலுறவில் உச்சகட்டம் அடைந்தால்தான் பெண்கள் கருவுற முடியுமா? உடலுறவில் உச்சகட்டம் அடைந்தால்தான் கருத்தரிக்க முடியும் என்பது தவறான நம்பிக்கை. கரு உருவாவதற்கும் உச்சகட்டத்துக்கும் தொடர்பே இல்லை. திருமணம் செய்து பல குழந்தைகளை பெற்ற ஏராளமான பெண்கள் உடலுறவில் உச்சகட்டம் அடையாமலேயே தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இந்த உடலுறவு சம்பந்தமான சில சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.